ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா சீனு ரெண்டு பேருமே வண்டியில் கிளம்பிட்டு இருக்காங்க. என்னாச்சு மாயா, தானா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டதும், இல்லை சீனு, லொக்கேஷன் காட்டவே மாட்டேங்குது, ஆனால் பொள்ளாச்சியில் இங்கேயும் தான் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெருக்கமாக வரும்போதும் மாயா கவனிச்சிட்றாங்க. சீனு, லொக்கேஷன் காட்டுது, எஸ்ஆர் கொட்டல்னு காட்டுது அப்படின்னதும் சீனு அதிர்ச்சாராங்க. என்ன மாயா சொல்கிறேன், இங்கே பாரு, அப்படி எல்லாம் போட்டு தானா தாங்க மாட்டா, என் மாமா ஒன்றும் அப்படி வழக்கு இல்லைங்கிற மாதிரி நம்ம சீனு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, புரியாமல் பேசிட்டு இருக்காத, அப்போ நான் ட்ரேஸ் பண்ண விடம் போய் என்ன சொல்ல வரையா சீனு? ஐயோ நல்லா பாரு சீனு, எஸ்ஆர் கொட்டல்னு தான் காட்டுது, இங்கே பாரு, எதுக்கு நம்ம கொட்டலில் போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம மாயாவும் சீனுவும் எஸ்ஆர் கொட்டலுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா காட்டி ஒரு மயக்க மாத்திரை கலந்து யூஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம தனாக்கு. ஸோ தனா குடிக்காம நான் கொஞ்ச நேரம் கழிச்சு லேட்டாக குடிக்கிறேன் சார் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கீழ் பெட்ல இருந்து நம்ம தனா ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. மேலே நம்ம கார்த்திக் இருந்து ஃபோன் பார்க்குறாங்க. என்ன இவ குடிக்காம எப்படி வச்சானா, நாம போட்ட திட்டம் எப்படி சாதிக்கிறதுங்கிற மாதிரி காட்டி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா சீனு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த எஸ்ஆர் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து ரிசப்ஷனில் ஆள் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஆள் குடிச்சு மாட்டி ஆகிட்டு கிடக்கான். இப்போ என்ன பண்ணுறது சீனு, இதில் இங்கே எப்படியாச்சும் கேட்டால் தானே அவங்க எந்த ஹோட்டலில் இருக்காங்கன்னு, எந்த ரூமில் தங்கி இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னதும் உடனே நம்ம சீனு அங்கே இருக்கிற புக்கை பார்க்குறாங்க. இதில் பாரு, கண்டிப்பாக அவங்க பேரில் ரூம் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கார்த்திக் பேரில் எதுவும் ரூம் புக்காக இருக்கா அப்படின்னு மாயா தட்டுறாங்க. ஒரு வழியா மாயா கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்க பாரு, இந்த இருக்கு அப்படின்னு சொன்னதும் சரி, அவங்க ரூம் நம்பர் 256 மாயா, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு காட்டி கிளம்பலான்னு எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து போலீஸும் பிரஸும் ஒரு வண்டியில் இறங்குறாங்க. இதை பார்த்த மாயா சீனு அதிர்ச்சி ஆறாங்க. இன்னும் சீனு, போலீஸ் வராங்க. ஆமா மாயா, ஏதோ தப்பா நடக்குது, இங்க பாரு, தப்பான கேஸ்ல தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, உடனே வா, போலீஸ் கண்ணில் படாம எப்படியாச்சும் தானா கார்த்திக் சார் ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே அடிச்சு பிடிச்சி நேரா நம்ம தானா எங்கால கார்த்தி இருக்கிற ரூமுக்கு வராங்க. இந்த பக்கம் கதவை தட்டினதும் கார்த்தி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி யாருங்க, என்ன வேணும் அப்படின்னு சொன்னதும், நான் ரிசப்ஷனிஸ்ட் வந்திருக்கான் அப்படின்னு பேச்சு குரலை மாற்றி பேசிட்டு இருக்காங்க சீனு. உடனே கார்த்தியை நம்பி போய் கதை திறக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம சீனு. இது பார்த்து தனாவும் கார்த்தியும் செம அதிர்ச்சி ஆறாங்க. இந்த பக்கம் நம்ம தனா நீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது மாயா ஓடி தன கணத்துல பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. மாயா, எதுக்கு மாயா அடிச்சிச்சு, உண்மையில எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், இப்படி பண்ணிட்டே தானா, இங்க பாரு, போலீஸும் பிரஸ்ல இருந்தும் ஆட்கள் வராங்க உங்களை தப்பான கேஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்காக. இங்க பாருங்க, இங்க இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, ஃபர்ஸ்ட் வா ரூமை விட்டு போகலாம் சீனு, நீ கார்த்திக் சாரை கூட்டிட்டு போ, நான் தானாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சீனு கார்த்திக் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மாயா நம்ம தானாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஒவ்வொரு ரூமா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பிரஸ் எல்லாருமே ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு இருக்காங்க. சரியா அவங்களும் புக்ல பார்த்துட்டு 256 ரூம்ல தான் தனா கார்த்தி தங்கியிருக்காங்கிறத விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூம்ல பாக்குறாங்க. பார்த்தா யாருமே இல்லை. என்ன இது, யாரையும் காணும் சார், என்ன சார் ஃபேக் நியூஸ் பண்றீங்களா, யாரையுமே காணும், என்ன சார் எங்க நேரத்தை வீணடிக்கிறீங்களாங்கிற மாதிரி பிரஸ்ல இருந்து வந்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் தான் வந்துச்சு, ஸோ அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களே என்னவோ அப்படின்னது. என்ன சார், நம்ம வாரது அதுக்குள்ள அவங்களுக்கு எப்படி தெரியும், இங்க பாருங்க சார், எங்க நேரத்தை நீங்க வீணடிக்கிறீங்க அப்படின்னு பிரஸ்ல இருந்து வந்தவங்க திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் மகாலிங்கத்துக்கு போன் போட்டு, சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு காரியத்தை நான் ஒழுங்கா பண்றேன்னா இல்லையானா அடுத்த விஷயம், ஆனா நீங்க சொல்றத ஒழுங்கா சொல்ல மாட்டீங்களாங்கிற மாதிரி கேட்டதும், என்ன சார் சொல்றீங்க, இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி இங்க யாருமே கிடையாது அப்படின்னதும் மகாலிங்கம் அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாருங்க, ரூம் நம்பர் நல்லா போய் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதும், சார் ரூம் நம்பர்லாம் செக் பண்ணிட்டு ஒரு ரூம் விடாம நாங்க எல்லா ரூமும் செக் பண்ணி பார்த்துட்டோம், இந்த ஹோட்டல்ல யாருமே இல்லை சார் அப்படின்னதும் மகாலிங்கம் செம்மையா அடிச்சு